வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உணவின் அமிழ்தம் நாவல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் சகோதரி சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான, நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய, நிறைய ஆரோக்கியமான, அதாவது புரதம், நார்சத்து, அப்புறம் மெக்னீஷியம், இப்படி நிறைய சத்துக்களை கொண்டு நம்ம உடம்புக்கு, அதாவது நம்ம சிவப்பு இரத்த அணுக்களுக்கு பிராண வாயுவை கிரகிக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய, அப்புறம் நம்ம உடம்புக்கு உற்சாகமோ, நம்ம உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாத்தையுமே நீக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்கக்கூடிய, ரொம்பவே விலை மலிவாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய, நமக்கு ரொம்ப 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 நமக்கு எப்போவுமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற, நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கக்கூடிய ரொம்ப சத்தான ஒரு வகையான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் கேழ்வரகில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த கேழ்வரகில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கொழுப்பில்லாத உணவு இதெல்லாம் எடுப்பாங்கள்ல, இப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த கேழ்வரகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரிப்டோஃபன் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நமக்கு பசி ரொம்ப ஏற்படுறதை அது கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கேழ்வரகை நம்ம நல்லா ஊற வச்சு அதை முளைக்கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முளைக்கட்டி எடுத்த இந்த கேழ்வரகு கூட தான் நம்ம தோலை நீக்கின பாதாமையும் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாதாமை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதாமை ஏன் ஊற வச்சு சாப்பிடணுங்கிறதுக்குள்ளே முழு டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம தேவைக்கு, அதாவது நம்ம பொதுவாகவே பால் இப்படி தான் எடுக்கும் அப்படின்னா நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். அதே போல் தான் ஏலக்காய் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு இந்த கேழ்வரகு பச்சையாக குடிக்கிற மாதிரி, அதாவது அந்த பச்சை ஸ்மெல் நிஜமாகவே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேழ்வரகுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் இதை மில்க் ஷேக்காக எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்து இதை கேழ்வரகு பாலாக எடுத்துக்க போகிறேன். நான் ஏற்கனவே மில்க் ஷேக்காக பண்ணதை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் அதுவும் பாருங்கள், அதுக்குள்ளே லிங்கும் நான் கொடுக்குறேன். இப்போ நான் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனை வெல்லம், கருப்பட்டி, இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் பயன்படுத்திக்கோங்க. வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு ரொம்ப அழகாக சூப்பராக கேழ்வரகு பால் கிடச்சிடுச்சு. இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சத்து நமக்கு அதிகமாக இருக்குது. காரணம், அதாவது ரொம்ப இளம் வயதிலே நிறைய பேருக்கு வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மிதியோனின், அப்புறம் லைசின், இப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம உடம்புல தோல் சுருக்கம் ஏற்படுறதை தடுத்து நம்ம உடம்பு ரொம்ப பளபளப்பாக இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு ரொம்பவே உடம்புல சத்துக்கள் அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா டயர்டாயிருவாங்க. அவங்களே ரொம்ப வீக்காக இருந்தால் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து அவங்களுக்கு போகாது. அப்படிப்பட்டவங்க இந்த கேழ்வரகில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்குமே தாய்ப்பால் வழியாக அவங்களுக்குமே இது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறமா நம்மளுடைய போன், எலும்பு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளாவது 3 நாள் அப்படி நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மறந்து போனதுனால தான் இப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள், நம்ம உடம்புல எந்த ஆரோக்கியமே இல்லாமல் நம்ம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கெலாம் காரணம் இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளை நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டோம். உண்மையாக சொல்லப்போனால் நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகளை தரக்கூடிய கேழ்வரகு, அதாவது ராகி மில்க் நம்ம ரொம்ப சுலபமாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும், வேறு மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா இதில் நம்ம ஒவ்வொரு அதாவது வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாதாம் பால், இப்படி உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு இன்னும் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் ஒரு செயற்கையான ஆர்டிஃபிஷியலான ட்ரிங்க்ஸ் தேடி நம்ம போக மாட்டோம்.
இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த நோய்களுமே வராது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை ஸ்மெல் அடிக்கும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது வந்து பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே ஆரோக்கியமான நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் விஎஸ் உணவின் அமிழ்தம் நாவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் அமிழ்தம் எல்லாருடைய நாவிலும் சுவையாகட்டும். அடுத்தது இது போல் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.